பேய்கள் பத்தியும் அமானுஷ்யமான உருவங்களை பார்த்ததா சொல்லியும் பலவிதமான தகவல்கள் பல காலங்களாவே உலகம் முழுக்க உலா வந்தாலும் உண்மையில புகைப்படம்னு ஒரு விஷயம் அறிமுகமாகி நிஜத்துல இருக்கிற காட்சிகளை நிழற்படங்களா பதிவு செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பேய்கள் ஆவிகள் சம்பந்தமான நம்பிக்கை அதை பத்தி அது வரைக்கும் நம்பாதவங்க மத்தியிலுமே கூட இன்னும் வேகமா பரவ ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். அப்படி ஆவிகளும் அமானுஷ்யமான உருவங்களும் எதிர்பாராத விதமா புகைப்படங்களா பதிவான சில பழைய போட்டோகிராபிக் எவிடன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போற பெரும்பாலான போட்டோகிராஃப்ஸ் டிஜிட்டல் கேமரா போட்டோஷாப் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாத காலத்திலேயே எடுக்கப்பட்டது. சோ இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். துலிப் ஸ்டேர்கேஸ் கோஸ்ட். 1966 வருஷம் ரால்ஃப் ஹார்டிங்கிற முன்னாள் மதகுரு ஒருத்தர் இங்கிலாந்துல இருக்கிற மேரிடைம் மியூசியம்குள்ள சில போட்டோஸ் எடுத்துட்டு இருந்திருக்காரு. குறிப்பா மியூசியமோட ஒரு பகுதியான குயின்ஸ் ஹவுஸ்ங்கிற பகுதியில அவர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தப்போதான் அந்த மர்மமான விஷயம் பதிவாகி இருந்தது. 400 வருடங்கள் பழமையான அந்த குயின்ஸ் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் அந்த காலங்கள்ல அங்க நிறைய தடவை சூப்பர் நேச்சுரலான ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு. குறிப்பா அந்த குயின்ஸ் ஹவுஸோட மாடி படிக்கட்டுகள் பக்கமா எந்த ஒரு பார்வையாளர்களும் பல வருடங்களா அனுமதிக்கப்படுறதே இல்ல. சோ அதனால ரால்ஃப் ஹார்டிங்கிற அந்த மனிதர் ஸ்டேர்கேஸோட பாட்டம் சைடுல இருந்து அந்த இடத்த போட்டோ எடுக்க முயற்சி பண்ணிருக்காரு. அப்படி அங்க எடுக்கப்பட்ட அந்த போட்டோஸை கொண்டு போய் டெவலப் பண்ணி பார்த்தப்போதான் ஒரு போட்டோல ரொம்ப மர்மமான ஒரு விஷயம் பதிவாகி இருந்த விவரம் தெரிய வருது. அது அந்த போட்டோ எடுத்திருந்த ரெவரண்ட்டையே அதிர்ச்சியில உரைய வச்சிருந்தது. ஒரு ஸ்ட்ரேஞ்சான மர்ம உருவம் ஸ்டேர்கேஸ்ல கையவும் தலையும் வச்சு சாஞ்சி இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி அதுல பதிவாகி இருந்தது. அவர் போட்டோ எடுத்த டைம்ல அங்க அவரை தவிர வேற யாருமே இல்லங்கிறப்போ அதிர்ச்சி தரக்கூடிய வகையில கேமரா வழியா பதிவான இந்த அமானுஷ்யமான உருவம் உரைய வைக்கக்கூடிய விதமாவே மாறி இருந்தது. அந்த போட்டோவோட ஒரிஜினல் காப்பியை நிறைய பாராநார்மல் ரிசர்ச்சர்ஸும் சரி ப்ரொஃபஷனல் ஃபில்ம் லேப்ஸ்லயும் சரி பல தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இதுல ஃபேக்கான விஷயமோ இல்ல எந்த விதமான ட்ரிக்குமோ இல்லங்கிறதையும் உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. கோடா கம்பெனி கூட இதுல எந்த விதமான ஃபிலிம் டேம்பரிங் மெத்தடுமே பயன்படுத்தப்படலங்கிறதையும் உறுதிப்படுத்தி இருந்தாங்க. அதனால இப்ப நீங்க பாக்குற இந்த போட்டோவும் உண்மையான பேய் உருவங்கள் பதிவான போட்டோகிராஃப்ஸ்ல முக்கியமான ஒரு எவிடன்ஸாவே இருந்துட்டு வருது. டவர் ஆன் தி மூன். ஜூலை 20, 1965 வருஷம் சோவியத் யூனியன் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சி செய்ய ஜான் 3ங்கிற ஸ்பேஸ் ப்ரோப் அதாவது விண்வெளி ஆய்வுக்கான சின்ன ஆய்வுக்கலம் ஒண்ணு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த ஜான் 3 ஆய்வுக்கலம் தன்னோட பாதையில போய்கிட்டு இருக்கும்போது நிலாவை நெருங்கினப்போ நிலாவோட இதுவரைக்கும் யாரும் பார்க்காத டார்க் சைடு ஒன்னோட ஹை குவாலிட்டி போட்டோ எடுத்து பூமிக்கு அனுப்பி இருந்தது. அந்த புகைப்படத்தை சோவியத் யூனியன் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல நிலாவோட விளிம்பு பகுதியில அதாவது துருவத்தோட சர்ஃபேஸ் ஏரியாவில் கூர்மையான மிகப்பெரிய டவர் மாதிரியான ஒரு அமைப்பு இருந்ததை கவனிச்சிருக்காங்க. அது ரொம்பவும் அன்யூஷுவலா இருந்ததுனால UFO இன்வெஸ்டிகேட்டர்ஸ் மர்மமான அமைப்பை ஏலியன் ஸ்ட்ரக்சரோட சம்பந்தப்படுத்தி அது ஒரு ஏலியன் டெக்னாலஜியா இருக்கலாம்னு நிலாவோட இதுவரைக்கும் மனிதர்கள் பார்க்காத பகுதியில இருந்து இந்த வழக்கத்துக்கு மாறான அமைப்பு கண்டுபிடிக்கப்பட்டதனால நிலாவுல ஏலியன்கள் இருக்கிறதுக்கான ஆதாரம் இதுதான் சொல்லியும் இந்த விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட போட்டோ மிஸ்டீரியஸான போட்டோகிராஃப்ஸ்ல ஒன்னாவே மாறி இருந்தது. இப்படி நிலாவோட மர்மம் இந்த ஒன்னோட மட்டும் நிக்கல. கடந்த 2005 வருஷம் நாசா விண்வெளிக்கு அனுப்பியிருந்த விண்வெளி கிரகத்தை ஆய்வு செய்யறதுக்கான மார்ஸ் ப்ரோப் ஒண்ணுமே கூட ஸ்ட்ரேஞ்சான ஒரு போட்டோகிராஃபை நிலாவோட சர்ஃபேஸ் ஏரியாவில இருந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தது. அதாவது சதுர வடிவத்துல ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஐசோலேட்டட் டவர் மாதிரியான ஸ்ட்ரக்சரை அந்த விண்கலம் போட்டோவை எடுத்திருந்தது. பூமியில ஒரு விஷயம் சரியா செதுக்கப்பட்ட சதுரம் செவ்வக மாதிரியான வடிவத்தில் இருக்குன்னா அது சாதாரண விஷயம். ஆனா உயிரினங்களே இல்லாத நிலாவுல இது மாதிரியான ஒரு மேன்மேட் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதனால இது ஒரு ஏலியன் கன்ஸ்ட்ரக்ஷனா கூட இருக்கலாங்கிற மாதிரி இந்த போட்டோவை பார்த்திருந்த பலருமே குறிப்பிட்டிருந்தாங்க. இதுவரைக்கும் நம்ம நிலாவோட சர்ஃபேஸ் ஏரியாவில் பார்த்த இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் சாதாரண ராக் ஃபார்மேஷன் தான் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடவும் முடியாது. ஏன்னா நிலாவுல இந்த ரெண்டு விஷயம் மட்டுமில்ல இன்னும் பல மர்மமான விஷயங்கள் கடந்த காலங்களில் புகைப்படங்களாகவும் வீடியோவாகவும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது பத்தின டீடைல்டான ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் ஆகியிருக்கும். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. சாரன்சன் ட்ராஜடி. சாரன்சன்கிற டேனிஷ் கப்பல் 1900 வருடங்களோட ஆரம்பத்துல ஆண்டர்ஸ்ங்கிற அவங்களோட சின்ன பையனோட அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து வராங்க. மிசௌரியில விவசாயம் செஞ்சு பழிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அடுத்தடுத்து 3 குழந்தைகள் பிறந்து மொத்தம் 4 குழந்தைகளோட அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வராங்க. அப்படி வாழ்ந்துட்டு வந்த சமயத்துல ஒரு நாள் அவங்களோட 4 குழந்தைகளை 3 குழந்தைகளை மட்டும் ஒரே இடத்துல வச்சு 1916 வருஷம் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த போட்டோவில் இருக்கிற நபர்களுக்கு குறுக்கா ஒரு ஜிக்ஸாக் மாதிரியான லைன் ஒன்னு ஃபார்ம் ஆகி இருந்ததை போட்டோவா டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் கவனிச்சிருக்காங்க. அந்த டைம் எடுக்கப்பட்ட போட்டோக்கள் எல்லாம் இந்த மாதிரியான லைன்ஸும் டாட்ஸும் உருவாகிறது சாதாரண விஷயங்கிறதுனால இதை யாருமே அந்த டைம்ல பெருசா எடுத்துக்கல. ஆனா சில வாரங்கள் கழிச்சு இந்த 3 குழந்தைகளும் வைக்கோல் வைக்கப்பட்டிருந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்தப்போ அந்த குழந்தைகளோட அப்பா வைக்கோல்களை வண்டியை வச்சு எல்லா இடங்கள்ல பரப்பியும் சேகரிச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த வண்டியில சுத்திக்கிட்டு இருந்த ஷார்ப்பான பிளேட் ஒன்னு கட் ஆகி வந்து அந்த 3 குழந்தைகளையும் ஒரே நேரத்துல வெட்டி சாச்சிருக்கு. அது அப்படியே அவங்க 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்த போட்டோவில் ஒவ்வொரு குழந்தைகளோட தலைப்பகுதியும் லெஃப்ட் டு ரைட்டா ஃபார்ம் ஆகி இருந்த அந்த லைன் கட் பண்ணி இருந்த விதத்தோட கரெக்டா பொருந்தி
போயிருந்தது. அதனால நடக்க இருந்த ஒரு விபரீதத்தை முன்கூட்டியே இந்த மர்ம புகைப்படம் உணர்த்துற விதமா தான் இந்த கிராஸ் லைன் அதுல உருவாகி இருக்குமோங்கிற அளவுக்கு எல்லாரையும் யோசிக்க வச்சிருந்தது. இதுல அவங்களோட 4 குழந்தைகள்ல மெட்டில்டாங்கிற ஒரு சின்ன பொண்ணு மட்டும் போட்டோ எடுக்கிறப்பவும் கூட விபத்து நடந்த அன்னைக்குமே வீட்டுல அவங்க அம்மா கிட்ட இருந்ததுனால தப்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த போட்டோவோட ஜிக்ஸாக் லைனுக்குள்ள சிக்கி இருந்த கழுதையும் அந்த 3 குழந்தைகள் இறந்து போன ஒரு வாரம் கழிச்சு மர்மமான முறையில அதுவும் இறந்து போயிருந்ததுனால நடக்க போற அசம்பாவிதத்தை முன்கூட்டியே காட்டி கொடுத்த மிஸ்டீரியஸான போட்டோகிராஃப்ங்கிற பேர்ல மர்மமான புகைப்படங்கள்ல ஒன்னாவே மாறி இருந்தது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த போட்டோ. தி பிங்க் லேடி. சில வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியானாவோட கிரீன் காஸ்டில் இருக்கிற ஓஹார்ங்கிற பழைய கைவிடப்பட்ட பகுதியில் சிலர் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ எதிர்பாராத விதமா கேமராவில் மர்மமான புகைப்படம் ஒன்று பதிவாகி இருந்தது. 2 நபர்கள் 2 நாள் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பழைய பில்டிங் மொத்தத்தையும் வீடியோவாவும் நிறைய போட்டோவாவும் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ கைவிடப்பட்ட அந்த பாலடைஞ்ச கட்டடத்துல அவங்களுக்கு நிறைய அமானுஷ்யமான அனுபவங்களும் அப்பப்போ கிடைச்சுக்கிட்டே இருந்தது. அப்போ அவங்களே எதிர்பார்க்காத விதமா ஒரு சூப்பர் நேச்சுரல் எவிடன்ஸ் அவங்களோட கேமராவில் போட்டோவா பதிவாகி இருந்தது. வீட்டோட பின்புறமா குறிப்பிட்ட சில பகுதிகளை போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சுவர்களுக்கு நடுவில் இருந்த கதவு மாதிரியான விஷயத்தை அந்த போட்டோவில் கவனிச்சிருக்காங்க. அதுல மங்கலான ஒரு பெண்ணோட உருவம் தெரியற மாதிரி மர்மமான முறையில அந்த புகைப்படம் பதிவாகி இருந்தது. அது மட்டுமல்ல, 2வது போட்டோவில் டவுன் ஸ்டேர் விண்டோவிலையும் இன்னொரு போட்டோவில் அப்ஸ்டேர் விண்டோவிலையும் மங்கலான வெள்ளை உடை அணிஞ்ச பெண் உருவம் நிக்கிற மாதிரியான காட்சிகள் அந்த போட்டோவில் மர்மமான வகையில பதிவாகி இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. மொத்தமா 3 போட்டோஸ்ல பதிவாகி இருந்த அமானுஷ்யமான பேய் உருவங்கள்ல மேல பெட்ரூம் மாடியில பதிவாகி இருந்த உருவம் மட்டும் பிங்க் கலர்ல இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே போட்டோஸா டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அந்த பழைய பில்டிங்ல பாராநார்மல் ஆக்டிவிட்டி அடிக்கடி நடக்கிறதா கேள்விப்பட்டு அங்க கிளம்பி போய் எவிடன்ஸ் போட்டோவாவும் வீடியோவாவும் சேகரிக்க முயற்சி பண்ணாலும் அவங்க ஷூட் பண்ண டைம்ல எந்த ஒரு மர்ம உருவத்தையும் நேரடியா அவங்க கண்களால பார்க்க முடியல. ரிட்டன் வந்து நெகட்டிவா டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் அத்தனை விஷயமும் தெரிய வந்திருந்தது. சில வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட இந்த போட்டோவை கம்ப்யூட்டர்ல கொடுத்து மங்கலான அந்த உருவத்தை என்ஹான்ஸ் பண்ணி பார்த்ததுல இப்படியான ஒரு உருவத்தை அதில் அடையாளம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த மர்ம புகைப்படங்கள் வெளிவந்ததுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அந்த பில்டிங்கோட ஓனர் மொத்த கட்டிடத்தையும் தரைமட்டமாக்கி இருக்காரு. சோ பேய் இருக்கிறதுக்கான தடயங்கள்ல முக்கியமான போட்டோ ஆதாரமா மாறி போயிருந்தது இந்தியானாவில் ரெக்கார்டான இந்த பிங்க் லேடியோட மர்ம உருவம். தி சிகோ கோஸ்ட் ட்ரக். ராய்ங்கிற கலிபோர்னியாவை சேர்ந்த போலீஸ் ஒரு பழைய ட்ரக் ஒண்ணு முற்றிலுமா கைவிடப்பட்ட நிலையில ஹாங் ரன்னுங்கிற ரோட்டு பகுதியில பார்த்திருக்காரு. அதை பார்த்ததும் போலீஸ் ரெக்கார்டுக்காக அதை போட்டோவாவும் கேப்சர் பண்ணியிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் போட்டோவா ரெக்கார்ட் பண்ணியிருந்த இமேஜ் செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ரக்கோட பேசஞ்சர் சீட்ல மர்மமான மங்கலான ஒரு மனித உருவம் பதிவாகி இருந்த விஷயமே தெரிய வருது. ராய் சொன்னபடி அவர் அங்க இருந்த ட்ரக்கை போட்டோ எடுத்த சமயத்துல ட்ரக்குக்குள்ளார உண்மையிலேயே யாருமே இல்ல. பின்னாடி அந்த போட்டோவை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த மர்மமான உருவம் பதிவாகி இருந்த விவரமே தெரிய வருது. அதுக்கு பின்னாடி தான் இது நிஜமான பேய் உருவம் பதிவான மர்ம புகைப்படங்கள்ல குறிப்பிடும்படியான ஒன்னாவும் மாறி போனது. ஃபார்ம்பாய் கோஸ்ட் ஆஃப் ஹார்ட்ஃபோர்ட்ஷயர். சில வருஷங்களுக்கு முன்னாடி நெயில் சாண்ட்பேட்ச்ங்கிற போட்டோகிராஃபர் இங்கிலாந்துல இருக்கிற ஹார்ட்ஃபோர்ட்ஷயர்ங்கிற பகுதியில் இருக்கிற பண்ணை வீட்டை ஒட்டின பகுதிகளை போட்டோ எடுத்தப்போ இரவு நேரத்துல பில்டிங் கார்னர்ல எதிர்பாராம பதிவாகி இருந்த ஒரு மர்மமான உருவம் தான் இது. பழங்கால உடை அணிஞ்ச ஒரு சின்ன பையன் மாதிரியான தெளிவில்லாத மங்கலான ஒரு உருவம் அந்த இரவு நேரத்திலையும் நல்லா தெரியற மாதிரி பதிவாகி இருந்தது. 70கள்லயோ அல்லது 80கள்லயோ பதிவு பண்ணப்பட்டதான இந்த புகைப்படத்தில் தெரிஞ்ச இந்த மர்ம உருவம் இன்னைக்கு ஆவிகள் சம்பந்தமா பதிவு செய்யப்பட்ட பழமையான மர்ம புகைப்படங்கள முக்கியமான ஒன்னாவே இருந்துட்டு வருது. The White Lady of Worsted. கடந்த 1975 வருஷம் யூகேவில் பதிவு செய்யப்பட்டிருந்த மர்மமான புகைப்படம் தான் இது. பீட்டர் அண்ட் டயான் பெர்த்லெட்ங்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் யூகேவோட நார்ஃபோக்ங்கிற பகுதியில இருந்த வொர்ஸ்டட் சர்ச்ங்கிற தேவாலயத்துக்கு போயிருக்காங்க. உள்ள போனதும் டயான்ங்கிற அந்த பெண் காலியா இருந்த சீட்ல உட்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிச்சப்போ அவரோட ஹஸ்பண்ட் அந்த சூழ்நிலையை தன்கிட்ட இருந்த கேமரா மூலமா போட்டோவா பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா பின்னாடி அந்த போட்டோவை டெவலப் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அன்னைக்கு அந்த தேவாலயத்துல அவங்க 2 பேர் மட்டும் இல்ல 3வதாவும் ஒரு மர்ம உருவம் உள்ள மறைஞ்சு இருந்ததுங்கிற விவரமும் தெரிய வருது. டயான்ங்கிற அந்த லேடி பெஞ்சில உட்கார்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்புறம் இருந்த சீட்ல உடல் முழுக்க வெள்ளையான துணியால போர்த்தப்பட்ட மாதிரியான ஒரு மர்ம உருவம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த போட்டோவில் பதிவாகி இருந்ததை பார்த்துட்டு சம்பந்தப்பட்ட அந்த 2 பேருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. இந்த போட்டோ எடுத்தவரான பீட்டரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அந்த சர்ச்சுக்குள்ளார அவங்க 2 பேரை தவிர வேற யாருமே இல்ல. குறிப்பா அவர் கேமராவால செட் பண்ண ஃப்ரேமுக்குள்ளார அவர் மனைவியை தவிர அந்த இடத்துல யாருமே உறுதியா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ இந்த மிஸ்டீரியஸான கோஸ்ட் ஃபிகர் எப்படி இந்த போட்டோவில் பதிவாகி இருக்குங்கிற கேள்விதான் மர்மமானதாகவும் பயமுறுத்துற விதமாகவுமே மாறி இருந்தது. அதனால இந்த போட்டோ டெவலப் பண்ணப்பட்ட அடுத்த சில நாட்கள்லயே மறுபடியும் அந்த சர்ச்சுக்கு போய் அங்க இருந்த சர்ச் ரெவரண்ட் கிட்ட இத பத்தி கேட்டபோதான் ஒயிட் லேடிங்கிற கோஸ்ட் பத்தி தெரிய வந்திருக்கு. அதாவது கடந்த 150 வருடங்களுக்கு மேல ஒயிட் லேடிங்கிற பெண் ஆவியால இந்த சர்ச் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கணும். கடந்த 1830 வருஷம் நடந்த ஒரு சம்பவத்தையும் குறிப்பிட்டு சொல்லி இருந்திருக்காங்க. பொதுவாவே வெள்ளை உடை அணிஞ்சிருந்த மர்மமான பெண் ஆவியை பத்தி உலகத்தோட பல நாட்டுப்புற கதைகள்லையும் சொல்லப்படுறது உண்டு. அப்படி ஒரு அமானுஷ்யமான மர்மம் தான் இந்த வொர்ஸ்டட் சர்ச்சோட ஒயிட் லேடி பத்தின விஷயம். ரொம்ப பழமையான இந்த சர்ச்சில் ஒவ்வொரு வருஷமும்
கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ இந்த சர்ச்சோட பெல் டவர்ல இரவு நேரத்துல மர்மமான வெள்ளை உடை அணிஞ்ச ஒரு உருவத்தை பலரும் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஆனா 1830 வருஷம் இது கேள்விப்பட்டும் நம்பாத ஒரு நபர் அந்த ஒயிட் லேடியை நேரில் பார்க்க முயற்சி பண்றேன்னு சொல்லி அந்த டவர் மேல ஏறி இருக்காரு. ஆனா ரொம்ப நேரமாகியும் கீழே வராத அந்த நபரை தேடிக்கிட்டு போனவங்க அந்த நபர் டவரோட கார்னர்ல பயத்துல நடுங்கிக்கிட்டே உட்கார்ந்து இருந்ததாவும் அவளை நான் பார்த்தேங்கிற ஒரே ஒரு ஒற்றை வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அடுத்த நொடியே அவர் இறந்து போயிட்டதாவும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த சர்ச்சோட ரெவரண்ட். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போதான் அந்த ஒயிட் லேடியோட ஆவி 1975 உங்க போட்டோவுல பதிவாகி இருக்கிறதா சொல்லி அதிர வச்சிருக்காரு அந்த மனிதர். அன்னையிலிருந்து ஆவிகள் இருக்கிறதுக்கு ஆதாரம்னு சொல்லி இந்த மர்ம புகைப்படம் தவிர்க்க முடியாத கோஸ்ட் போட்டோகிராஃப்ல ஒன்னாவே மாறி போனது. தி ஸ்பெக்டர் ஆஃப் நியூபை சர்ச் ரொம்ப பிரபலமான ஒரு கோஸ்ட் போட்டோகிராஃப் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த புகைப்படம் 1963 வருஷம் இங்கிலாந்துல இருக்கிற நார்த் யார்க்ஷயர்ல இருந்த நியூபை சர்ச்சுங்கிற பழமையான தேவாலயம் முன்னால தான் இந்த மர்மமான புகைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. கருப்பு உடையில மங்கலான ஒரு மர்ம உருவம் பயமுறுத்துற வெள்ளையான முகமைப்போட நின்னுகிட்டு இருக்கிற மாதிரியான இந்த கருப்பு வெள்ளையில எடுக்கப்பட்ட போட்டோகிராஃப் அந்த டைம்ல பார்த்த எல்லாரையுமே பயமுறுத்தி இருந்தது. 1970களோட இறுதியில பிபிசிக்காக ஒர்க் பண்ண சில எக்ஸ்பர்ட்ஸ் இந்த போட்டோகிராஃபையும் அதோட நெகட்டிவையுமே நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதில் எந்த விதமான குளறுபடியோ இல்ல போலியான விஷயங்களோ இல்ல, இந்த போட்டோ முழுக்க முழுக்க ஒரிஜினலான ஒண்ணுதான் சொல்லி உறுதிப்படுத்தி இருந்தாங்க. அது மட்டுமல்ல போட்டோவில் பதிவாகி இருந்த அந்த மர்ம உருவத்தோட உயரம் ஏறத்தாழ 8 அடி உயரம் இருந்திருக்கலாம்னு கணிக்கப்பட்டிருந்தது. இது அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி சராசரி மனித உயரத்தை விடவும் ரொம்ப அதிகம். அதோட 1963 வருஷம் நியூபை சர்ச்சில் இந்த போட்டோ எடுத்திருந்த கெனத் எஃப் லார்டுங்கிறவர் என்ன சொல்லி இருந்தாருன்னா, நான் போட்டோ எடுத்த அந்த டைம்ல அந்த இடத்துல உண்மையிலேயே எந்த மனிதர்களுமே இல்ல. அந்த பகுதியை போட்டோவா கிளிக் பண்ணி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டெவலப் பண்றதுக்காக கொண்டு போய் அதை டெவலப் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அந்த மர்ம உருவம் அதுல பதிவாகி இருந்த விவரமே தெரிய வந்ததுன்னு சொல்லியிருக்காரு அந்த நபர். கடைசியில இந்த மர்ம புகைப்படத்தினால இந்த சர்ச்சும் மர்மமான இடங்கள்ல ஒன்னா மாறி மக்களோட வருகையும் நாளடைவுல குறைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ரெடி ஜாக்சன்ஸ் கோஸ்ட் கடந்த 1918 வருஷம் விக்டர் கோட்டார்ட்ங்கிறவரால் எடுக்கப்பட்ட ஒரு மர்ம புகைப்படம் தான் இது. முதலாம் உலக போர் முடிவுக்கு வந்து போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த சமயத்துல தெற்கு இங்கிலாந்துல இருக்கக்கூடிய HMS டெடாலஸ்ங்கிற ட்ரைனிங் ஃபெசிலிட்டியில வச்சு பிரிட்டிஷ் ராயல் விமானப்படையை சேர்ந்த ஒரு படைப்பிரிவை சேர்ந்தவங்களை விக்டர் கோட்டார்ட்ங்கிறவர் ஒரு குரூப் போட்டோவை எடுத்திருந்தாரு. அது வரைக்கும் ஒரு சந்தோஷமான நிகழ்வோட அடையாளமா இருந்த அந்த போட்டோகிராஃப் பின்னாடி டெவலப் ஆகி தெளிவான புகைப்படமா வந்ததுக்கு அப்புறமா தான் அதுல ஒளிஞ்சிருந்த ஒரு மனித உருவத்தோட விளைவா மர்மமான கோஸ்ட் போட்டோகிராஃப்ல ஒன்னா மாறி போனது. அந்த போட்டோவில் இடம் பிடிச்சிருந்த மொத்த ஸ்குவாட்ல ஒரு மனிதருக்கு பின்னாடி ஃப்ரெடி ஜாக்சன்கிற அந்த போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்காத ஒருத்தரோட உருவம் மறைஞ்சு இருக்கிற மாதிரி அதுல பதிவாகி இருந்தது. அத்தனை பேரையுமே அதிர்ச்சியில உரைய வச்சிருந்தது. ஏன்னா ட்ரைனிங் எக்ஸசைஸ் அப்போ அந்த ஸ்குவாட்ல ஏரோப்ளேன் மெக்கானிக்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஃப்ரெடி ஜாக்சன் இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி தான் பிளேனோட ப்ரொபெல்லர் பிளேட்னால எதிர்பாராத விதமா தாக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. அந்த எதிர்பாராத விபத்து நடந்ததுக்கு அப்புறம் உடனடியா ஃபியூனரல் ஈவென்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 நாள் கழிச்சு தான் இந்த போட்டோ எடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அதுல எதிர்பாராத அதிர்ச்சியா இறந்து போன மனிதரோட உருவம் எப்படி ஒரு மனிதருக்கு பின்புறமா பதிவாகி இருந்ததுங்கிற விஷயம் தான் அமானுஷ்யமாவும் மர்மமானதாவுமே இருந்தது. இறந்து போன ஃப்ரெடியோட ஆவிதான் இதுன்னு சொல்லி எல்லாரும் நம்பவே இன்னைக்கு வரைக்கும் உரைய வைக்கக்கூடிய கோஸ்ட் போட்டோகிராஃப்ல ஒன்னாவே மாறி இருக்கு விக்டர் கோடார்ட்ங்கிறவர் எடுத்த இந்த புகைப்படம். ஹெஸ்டாலன் லைட்ஸ் நார்வேயை சேர்ந்த ஹெஸ்டாலன்கிற ஒரு சின்ன டவுன் ஒன்றில் மட்டுமே நடந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான பினாமினன் தான் இந்த ஹெஸ்டாலன் லைட்ஸ். ரிமோட் ஏரியாவான ஒரு மலை பள்ளத்தாக்கு பகுதியில அதோட நேர் எதிர் வானத்துல நிறைய வண்ணங்களோட மின்னற மாதிரியான லைட் வெளிச்ச மாதிரியான ஒரு விஷயம் 1930களில் இந்த பகுதியில அடிக்கடி இரவு நேரத்துல தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு போட்டோகிராஃபை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வானவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை பத்தி நிறைய ஆய்வுகளை செஞ்சுமே எதனால இப்படி ஒரு மர்ம வெளிச்சம் நார்வேயோட குறிப்பிட்ட எந்த இடத்துல மட்டுமே உருவாகுதுங்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியல. சிலர் ரேரா உருவாகக்கூடிய மின்னலோட சம்பந்தப்பட்ட பால் லைட்னிங் அப்படின்னு, இன்னும் சில பேர் ஹெஸ்டாலன் பள்ளத்தாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ்னால ஒரு ஸ்ட்ரேஞ்சான கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகி அதுதான் வானத்துல பிரதிபலிக்குதுன்னு பல்வேறு விதமான யூகங்களையும் அனுமானங்களையும் முன் வச்சிருந்தாங்க. பின்னாட்களையும் இந்த ஹெஸ்டாலன் சம்பவத்துக்கு இதுதான் ரீசன் சொல்லி பல காரணங்கள் குறிப்பிடப்பட்டாலும் இந்த மர்மமான வெளிச்சங்கள் எதனால உருவாகுதுங்கிறதுக்கான உண்மையான காரணத்தை இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. சில நிமிஷங்கள் ஆரம்பிச்சு அதிகபட்சமா 1 மணி நேரம் வரைக்குமே கூட நீடிக்கிற இந்த மர்ம ஒளி 1930க்கு அப்புறமும் பல வருடங்களா தொடர்ந்துகிட்டே தான் இருந்தது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்குமே அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கே விளங்கிக்க முடியாத மர்மங்கள்ல ஒன்னாதான் இருக்கு இந்த ஹெஸ்டாலன் லைட்ஸ். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.